அப்புறம் நாங்க எல்லாருமே மீட் பண்ணி மிஷ்கின் சார் கூப்பிட்டுருக்காரு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது எல்லாரும் சேர்ந்து மனு கொடுப்போம், எங்க எல்லாரோட படத்துல எவ்வளவு ஒன்னும் ஃபுல்லா பாத்துருங்க சார், அது எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம் நினைச்சோம். வஞ்ச புகழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா. அடா பாவீங்களா? ஆமா சார், நீங்க வாழ்க்கையில ஏதாவது கண்டிப்பா மோசமான படங்கள் பார்த்திருப்பீங்க, அப்படியா நினைச்சிட்டா ஒரு வாட்டி ஃபுல்லா பாத்துருங்க, இல்ல பார்த்தனாலும் போய் சொல்லுங்க சார் மேல ஏறி அப்படின்னு சொல்லான்னு ஹம்புல ரெக்வஸ்ட் பண்றோம் சார். ரொம்ப நன்றி. உங்க படத்தை வாழ்த்துறதுக்கோ இதுக்கோ நாங்க அதுக்கெல்லாம் வரல சார், நீங்க கூப்பிட்டீங்க, ஹாப்பியா இருந்தது, வந்தோம் சார். இனிமேல் அடிக்கடி கூப்பிடுங்க சார். தேங்க்யூ. இந்த அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வினோத்ராஜ், இப்ப இவர்கிட்ட தான் சார் ஏடியா ஒர்க் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. இவரு கூட நிக்கிறது எனக்கு ரொம்ப ப்ரிவிலேஜா இருக்கு. இப்ப அவர் சாரை பத்தி பேசுவார். சும்மா ஜாலி. செக் செக் செக். ஏய், டோன்ட் ரெஸ்ட்ரிக்ட் யுவர்செல்ஃப். பிரீஃபா பேசுங்க. நான் டான்ஸ் சார் சொல்லிட்டாரு, அடுத்த ஷோ கேன்சல் பண்ணிட்டேன். மாமியார் ஊருக்கு போயிருக்காங்க, சீக்கிரம் போவோம். செக் செக். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கிற எல்லாருக்கும் பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருக்கீங்க, எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். நான் ஷார்ட்டா பேசி முடிச்சிடுறேன். மிஷ்கின் சார் வந்து ரீசெண்டா மீட் பண்ணப்போ, நான் இப்ப நடிக்கிறேன்டா, சூப்பர் சிங்கர்லாம் போறேன், நான் டைரக்ஷன் பண்ணதை விட இப்ப நிறைய சம்பாதிக்கிறேன், முன்னோட இப்ப செழிப்பா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா வருத்தமா இருக்கேன், எனக்கு சோகமா இருக்கு உள்ளுக்குள்ள, ஏன்னா என் படம் ஒன்றும் ரிலீஸ் ஆகல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த டைரக்டர் மிஷ்கின் வந்து உள்ளுக்குள்ள ஒரு ஏக்கத்தோட இருக்கிற அந்த டைரக்டர் மிஷ்கின் வந்து வெளியே வர போறான்றது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு நாங்க பாக்குறதுக்கு. அண்ட் we want you to make more and more films சார். நடிங்க, பட் நிறைய படம் பண்ணுங்க சார், அது ஒண்ணுதான் என்னோட ரிக்வெஸ்டா கேட்டுக்கிறேன். அண்ட் ஆல்சோ சார் கிட்ட நீங்க என்ன ஃபில்ம் கேட்டாலும் வந்து நான் பார்க்கறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து இங்க இருக்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நீங்க ஒரு எந்த படமும் பார்த்துருக்காங்களான்னு தெரியல. என்னோட படமும் மண்டேலா சார் பார்த்தது இல்ல, என் படம் மாவீரன் சார் நடிச்சிருக்காங்க, அதுவும் அவங்க பார்த்தது இல்ல. ஸோ நான் இந்த மேடையில ரெக்வெஸ்டா சார் ஒரு 2 படம் பண்ணிருக்கேன் சார், ஒரு டைம் கிடைக்கும் போது பாருங்க சார். தேங்க்யூ. அண்ட் சேது அண்ணன் கூட நான் மாவீரன்ல ஒர்க் பண்ணேன். எனக்கு மாவீரன் வந்து அந்த மாவீரனோட வாய்ஸே சேது அண்ணன் தான் கொடுத்தாங்க. ஒரு 5 days தான் நான் அவரோட ஒர்க் பண்ணேன். சூப்பர் பிளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு 5 days ஒர்க்குக்கு எந்த ரெமுனரேஷனும் வாங்காம வந்து ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எக்ஸலண்டா இருந்துச்சு எனக்கு. அந்த டைம் வந்து நான் மிஷ்கின் சார் அண்ட் சேதோனா 2 பேரையும் உட்கார வச்சு அவங்க கான்வர்சேஷன் ஒரு வாட்டி நான் கேட்டேன். பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஆக்சுவலி சேதோன்னு தான் பேசியிருந்தாங்க, நீங்க வந்து சைலண்டா கேட்டே இருந்தீங்க சார். அது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அந்த கான்வர்சேஷன். அது மறுபடியும் நான் சேதோனோட ஒர்க் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஐட் லவ் டு ஒர்க் வித் ஹிம் அண்ட் கங்க்ராட்ஸ் அண்ட் கங்க்ராட்ஸ் டு என்டையர் டீம் ஃபார் மேக்கிங் திஸ் ஃபில்ம். அண்ட் நான் ட்ரெய்லர் பார்த்தோம் அண்ட் மேக்கிங் வீடியோஸ் எல்லாமே பார்த்தோம், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஐ திங்க் இட் வில் பி a good watch. Please watch it in theaters. Thank you. Thank you, Mr. Madon Ashwin. Next. வந்திருக்கிற பிரஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு மிஷ்கின் சார் வந்து இந்த விழாவுக்கு வந்து இன்வைட் பண்ணதில்லை. ஏன்னா அவருடைய படங்கள் நிறைய பார்த்து அதுல ஒரு வகையில நாங்க இன்ஸ்பயர் ஆகி இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ சாரோட எல்லா படங்களும் ஏதோ ஒரு வகையில எல்லாரையும் இன்ஸ்பயர் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த வகையில ட்ரெயின் வந்து கண்டிப்பா இன்னும் இது வந்து எங்களை பயங்கரமா இன்ஸ்பயர் பண்ணணும்னு நம்புறேன். சார், we are big fan of you சார். அண்ட் சார் வந்து படங்கள் மட்டும் இல்ல, அவரோட இன்டர்வியூவா இருக்கட்டும், அவரோட ஷோவா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே வந்து பயங்கர என்கேஜா எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணிருக்காரு. ரீசெண்டா சாரோட ஆபீஸ் போயிருந்தோம் நாங்க எல்லாருமே. ஒரு 9 மணிக்கு போன நைட்டு, காலைல 7 மணிக்குலாம் வெளில வந்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் வந்து 10 நிமிஷம் நிறைய படங்கள் பத்தி புக்ஸ் நிறைய விஷயங்கள் சார் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அது எல்லாமே எங்களுக்கு ரொம்ப லேர்னிங்கா இருந்தது அன்னைக்கு. ஸோ இந்த ட்ரெயின் படம் வந்து ஒரு ஸ்க்ரீன்ல பாக்குறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. அண்ட் வந்து இப்போ இந்த மேக்கிங் பார்க்கும்போது அதோட சார் அந்த மேக்கிங்ல அந்த படத்துக்கு போட்ட அந்த ரிஸ்க்கும் அவரோட சின்சியாரிட்டியும் நாங்க வந்து டேக்காக எடுத்துப்போம் சார். அண்ட் விஜய் சேதுபதி அண்ணா, நீங்களும் மிஷ்கின் சாரோட கொலாபரேஷன்ல இந்த படம் பார்க்க போறோம் அப்படின்னு நினைக்கும்போது இன்னும் அந்த எக்ஸைட்மெண்ட் அதிகமாகுது. தேங்க்யூ ஸோ மச். வெயிட்டிங் ஃபார் ட்ரெயின். Thank you. எல்லாருக்கும் வணக்கம்.
ரொம்ப நன்றி மிஸ்கின் சார் என்னை இன்வைட் பண்ணதுக்கு. ஏன்னா இன்னைக்கு எல்லா ஆடியோ லான்ச்லையும் எல்லா ஈவெண்ட்லையும் மிஸ்கின் சாரை இன்வைட் பண்ண தான் சந்தோஷப்படுவாங்க. அப்படி ஒருத்தர் எனக்கு பர்சனலாக ஃபோன் பண்ணி செல்லாம் வந்துடுறா அப்படின்னு சொன்னார். அதை நான் ரொம்ப ப்ரிவிலேஜாக பார்க்குறேன் சார். அப்புறம் நாங்கள் எல்லாருமே மீட் பண்ணி மிஸ்கின் சார் கூப்பிட்டுருக்காரு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது எல்லாரும் சேர்ந்து மனு கொடுப்போம், எங்கள் எல்லாரோட படத்தில் எவ்வளோ ஒன்றும் ஃபுல்லாக பார்த்துருங்க சார், அது எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம் நினைச்சோம். வஞ்ச புகழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா. அடா பாவீங்களா? ஆமா சார், நீங்க வாழ்க்கையில ஏதாவது கண்டிப்பா மோசமான படங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படியா நினைச்சிட்டா ஒரு வாட்டி ஃபுல்லா பாத்துருங்க, இல்ல பார்த்தனாலும் போய் சொல்லுங்க சார் மேல ஏறி அப்படின்னு சொல்லான்னு ஹம்புல ரெக்வஸ்ட் பண்றேன் சார். ரொம்ப நன்றி. உங்க படத்தை வாழ்த்துறதுக்கோ இதுக்கோ நாங்க அதுக்கெல்லாம் வரல சார், நீங்க கூப்பிட்டீங்க, ஹாப்பியா இருந்தது, வந்தோம் சார். இனிமேல் அடிக்கடி கூப்பிடுங்க சார். தேங்க்யூ. இந்த அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வினோத்ராஜ், இப்ப இவர்கிட்ட தான் சார் ஏடியா ஒர்க் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. இவரு கூட நிக்கிறது எனக்கு ரொம்ப ப்ரிவிலேஜா இருக்கு. இது அவர் சாரை பத்தி பேசுவார். எல்லாருக்கும் வணக்கம். இந்த நிகழ்வுல கண்டுக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. படத்தை பத்தி இங்க எல்லாருமே சொல்லிட்டாங்க. எனக்கு சேதனும் சரி, மிஸ்கின் சாரும் சரி, இவங்க ஹீரோ டைரக்டர்ன்ற தாண்டி எனக்கு ஹியூமனா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு டைரக்டருக்கு வந்து சேதனை வந்து என்னோட 2 படங்களும் பார்த்து இந்த படத்தை நான் புரிஞ்சுக்கிறதோட கூடுதல் புரிதலோட வந்து என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு ஹை கொடுக்கும். ஒரு ஆர்டிஸ்டுக்கு அதுதான் தேவைன்னு நினைக்கிறேன். அது சேதனை தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காரு. அதோட என்ன பண்ற தொடர்ந்து கால் பண்ணி கேட்பாரு. அடுத்து என்னடா எழுதுடா, படம் பண்றான், வந்து சொல்லுடா அப்படின்னு என் மேல ரொம்ப கேரிங்கா இருக்கிறவரு. தேங்க்ஸ்ண்ணே. இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு கண்டிப்பா வெற்றி படமா தான் அமையும். அப்புறம் அண்ணன் மிஸ்கின் அண்ணன், நான் சினிமாவுக்கு வந்ததுக்கு தொடர்ந்து நன்றி சொல்றதுல மிஸ்கின் அண்ணன் வந்து இப்போ நான் அவர் கூட உங்க சொல்ற மாதிரி அண்ணன் தான் அவர் நினைக்கிறேன். எல்லாமே இப்போ அவரோட ஆஃபீஸ் போனாலும் ஒரு மாதிரி புக் ஃபேர்லாம் போனால் ஒரு கில்ட் ஆகும்ல, இவ்வளோ புத்தகங்கள் படிக்கலாம், நம்ம கொஞ்சம் தான் படிச்சிருக்கோம். அந்த மாதிரி இவர் ஆஃபீஸ் போகிற ஒரு வாட்டி கில்ட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா இவர் மட்டும் படிக்க மாட்டாங்க, அவங்க அசிஸ்டன்ட் வெங்கி நிவி எல்லாருமே படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, படத்தை பற்றி பேசிட்டே இருப்பாங்க. அவங்க ஆஃபீஸ் போயிட்டு வரும்போது ஏதோ ஒரு மைனஸ் நம்மகிட்ட இருந்து கழியும், ஏதோ ஒரு விஷயத்த புதுசாக லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மனித நேயமாகவும் கூட இருக்கும். நிறைய விஷயத்த உங்கள்கிட்ட இருந்து லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எனக்கு வாழ்த்துக்கள்னே, ரொம்ப ரொம்ப நன்றி. கொஞ்சம் நர்வஸா இருக்கு. அடுத்து தேங்க்யூ வினோத் சார். அடுத்ததாக கம்மான் அருண். எல்லாருக்கும் வணக்கம். யாரு? மிஸ்கின் சார் லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸா ஆக்டரா ஒரு அவதாரம் எடுத்துட்டு ரியாலிட்டி ஷோஸ் இதெல்லாம் பார்த்து தெரியல, எனக்கு மடன் சொன்ன மாதிரி தான், அவன் மடன் சொன்னதோட எக்ஸ்டென்ஷன் மாதிரி தான். We love to see you as a director and you are an inspiration. Keep inspiring us, sir. And Sedu sir, a huge fan. நீங்க பண்ற work, you know, we admire you. Thank you so much. Thank you sir. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் மிஸ்கின் சாரை வந்து பார்த்து தான் நாங்களாம் வந்திருக்கோம். எனக்கு அவர் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டைரக்டர்ஸ் அண்ட் யுத்தம் செய் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ஃபிலிம். அதை பார்த்து தான் ஓகே இப்படிதான் சினிமா இருக்கணும் அப்படின்ற லெவலுக்கு நான் ஃபீல் பண்ணேன். ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். சாரி ஐ நெவர் டன் திஸ், கொஞ்சம் நர்வஸாக இருக்கு. பட் மிஸ்கின் சாரோட எப்படி ஹவு டிட் ஐ கனெக்ட் வித் ஹிம்னா அது மேஜிக்காக இருக்கு. இங்கே ஹவு டிட் ஐ கனெக்ட் வித் ஹிம்னு யோசிக்கும் போது ஹியூமனா அவர் ஒரு பயங்கரமான பர்சன். அவரோட ஸ்பெண்ட் பண்ண டைம், அவர் பாடும்போது கேட்டிருக்கோம், அவர் கம்போஸ் பண்ணது நாங்கள் லைவா பார்த்துருக்கோம். அவரோட கான்வர்சேஷன்ஸ், அவரோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து அவ்வளோ என்ன சொல்றது, அவ்வளோ ஒரு புதுசா இருக்கு. அவரு ஒரு மோஸ்ட் நெகட்டிவ் திங்க கூட ரொம்ப பாசிட்டிவா பாக்குறாரு. மோஸ்ட் பாசிட்டிவ் திங்ல இருக்கிற இது இல்ல, ஒரு இந்தியன் யாங் மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் எப்பயுமே இருக்கு அவரோட இதுல. அது ரொம்ப ஃபேசினேட்டிங்கா இருக்கும். ஏதாவது ஒரு ரொம்ப பாப்புலரான ஒரு விஷயம் இருக்கும், ரொம்ப பயங்கரமா இது எப்படி நான் குறை சொல்லலாம்னா அதுல வந்து செம்மையா ஒரு கிரிட்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் வைக்கிறாரு. அதே மாதிரி யாருக்குமே ஒரு விஷயம் பிடிக்கலன்னா அதை பயங்கரமா அப்ரிஷியேட் பண்ண, அந்த மாதிரி ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் நாங்க பார்த்துருக்கோம். அப்புறம் சேது சார் அஃப்கோர்ஸ் ஃபினாமினல் ஆக்டர். அகைன் அவருக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணது அவர் ஞாபகம் இருக்குமான்னு கூட தெரியல. ஆனா எனக்கு அப்போ ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்துருந்துச்சு, ஒரு பெரிய ஆக்சிடென்ட் இருந்தது கையில. முதல்ல நான் ஓமை கடவுளை படத்தோட சக்சஸ் மீட்ல அவர் மீட் பண்ணேன். அப்போ அஸ்வத் வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டா. அப்போ அவர் ஃபர்ஸ்ட் நான் யாரு என்னெல்லாம் தெரியல, என்ன பாச்சு கைக்கு அப்படின்னாரு. பார்த்துட்டு சார் ஆக்சிடென்ட் சார், உடனே கட்டி பிடிச்சிட்டு he just kissed and said பாத்துக்கோ டேக் கேர் அப்படின்னாரு. அந்த இடத்துல நான் வந்து I was like a fan. அவர் ஆக்டரா ஃபேன்ன்றதோட ஹியூமனா phenomenal person. So I mean I just feel like two great humans have come together to make cinema. It cannot be seen. Of course trailer பயங்கரமா இருந்துச்சு. So we're so excited for the
what you have created. And as everybody said, மிஷ்கின் சார் வந்து டைரக்டரா பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது 6 வருஷம் ஆயிடுச்சு நினைக்கிறேன். சைக்கோக்கு அப்புறம் இப்பதான் ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த படம் வருது. So excited to see the film. Thank you. Yeah, that's about it. ஒரே விஷயம் மட்டும், இந்த எப்பவுமே எனர்ஜியா தான் இருப்பாரு. அன்னைக்கு 7 மணி ஆனாலும் எவ்வளவு நாளா விடிஞ்சிலும் மறுநாள் எனர்ஜியா தான் இருப்பாரு. ஆனா இந்த ஆடியோ ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொன்னோனையும் கூடுதல் எனர்ஜி பார்த்தேன். டைரக்டர் மிஸ்கின் அண்ணனோட எனர்ஜியை வந்து கூடுதல பார்த்தேன். அந்த எனர்ஜி எனக்கு தேவைன்னே அவர் ரொம்ப சந்தோஷமாவும் இருந்தாரு. அந்த சந்தோஷம், ஏன்னா நீங்க எல்லாரும் சந்தோஷப்படுத்தி பார்க்கணும்னு நினைக்கிறோம். நீங்களும் சந்தோஷமா இருக்கணும். நன்றிண்ணே. So sweet. Thank you. சார் ஏடியா ஒர்க் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ. நீங்க எல்லாம் இருங்க, உங்களுக்கு எல்லாம் gift இருக்கு. ஆமா, கொடுப்பா. இந்த புக் இப்ப தருவாரு. எல்லாத்தையும் நீங்க படிக்கணும். இந்த புக் எல்லாம் படிச்சுட்டு சார் கொஸ்டின் கேட்பாரு, ஆன்சர் நான் பண்ணுங்க. வாங்கி கொடுக்கல, அது வந்து தாரு சார் வாங்கி கொடுத்துருக்காரு. ஆமா, இப்ப அது என்ன புக் கொடுத்துருக்காங்க என்னன்னு என்னன்னே தெரியல. அது ஒரு ஆச்சரியமா இருக்கு. படிச்சுட்டு வாட்ஸ்அப்ல வாய்ஸ் நோட்டா சார் இல்ல, இது நீங்க வாங்கி கொடுத்தா நான் வாங்கி கொடுத்தா தாரு சார் பண்ணிருக்காரு. சார் இஸ் இட்? ஓ மை காட், அது என்ன புக்னு நீங்க எல்லாம் வீட்டுக்கு போய் கண்டிப்பா ஓபன் பண்ணி பார்த்து உங்க சார் மாமியாரை சொல்லுங்க. சமாளிப்பு. தேங்க்யூ டா. லவ் யூ டா சார். Thank you boys, thank you so much. நல்ல புக்கா தான் இருக்கும், படிங்க. Yes. ஓகே.